கேன்சர் செல்லே வரக்கூடாது. அப்ப கேன்சர் செல் வரக்கூடாதுன்னா என்ன செய்யணும், எப்படி மாறணும்? அடுத்து நீர்க்கட்டி. யாருக்கு நீர்க்கட்டி வந்துச்சு? பிசிஓடினா என்ன, பிசிஓஸ்னா என்ன, வெள்ளைப்படுதல், ஓவர்ஃப்ளோ, இச்சிங் இரிட்டேஷன், இத்தனை பிரச்சனையா ஒரு பெண்ணுக்கு. அப்படி படிச்சிருப்பாரா கடவுள்? இல்ல. நம்ம பழக்க வழக்கம் மாறிடுச்சு, நம்மளோட லைஃப் ஸ்டைல் மாறிடுச்சு. கெமிக்கல்னு தெரியாம அப்பா வாங்கி கொடுக்குறாரு கெமிக்கல் பேட, அம்மா வாங்கி கொடுக்குறா. அது மெடிக்கல் ப்ராடக்டா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கிளாஸ் 5ல வருது. சானிட்டரி நாப்கின் கிளாஸ் 5ல வருது. பெட்டி கடையில சிகரெட் விற்கிறான், நாப்கின் விற்கிறான். அவங்க சிகரெட்டும் விற்கிறவரு நாப்கினும் விற்கிறவருக்கு நாப்கினை பத்தின புரிதல் இருக்குமா? இருக்காது. ஆனா யார் வாங்கி கொடுக்குறா? அம்மா வாங்கி கொடுக்குறா, அப்பா வாங்கி கொடுக்குறாங்க. அந்த குழந்தை 10 வயசுல, 8 வயசு குழந்தை, 9 வயசு குழந்தை, 10 வயசு குழந்தை பீரியட்ஸ் ஆயிடுறான். அப்ப தெரியாது இல்ல, வாங்கி கொடுத்து அவளோட கர்ப்பப்பை நாளைக்கு அவள் 25 வயசுக்கு வரையில எப்படி குழந்தை கிடைக்கும்? அப்ப செயற்கை கருத்தரிப்பு தான் போகணும். அப்ப தவத்தால குழந்தை கிடைக்குமா, வரத்தால குழந்தை கிடைக்குமா? அவத்தாலதான் குழந்தை கிடைக்கும். அந்த அவத்தால கிடைச்ச குழந்தை நாளைக்கு அவ வளர்ந்து அவ ஒரு குழந்தை பேருக்கு வந்தாங்கன்னா யோசிச்சு பாருங்க, அடுத்த சொசைட்டி நலமாக வாழ்வதற்கு நீங்கள் அத்தனை பேரும் உழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். நிச்சயம் உங்களுக்கு ஆசீர்வாதம். பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி கருத்தரித்தலை பத்தி நம்ம வேண்டி தவமிருந்து பெத்தா வரத்துல அருமையான சோல் வந்து நம்ம வயிற்றுல நம்ம வாரிசா பிறக்கும். ஆனா ஒரு கருத்தரிப்பு மையத்துக்குள்ள போய் நம்ம போலாமா போக கூடாது அப்படின்னு நான் வேண்டிட்டு இருக்கிற சமயத்துல தாங்க இந்த நாப்கின்ங்கிற ஒரு பொருள் என் கையில கிடைக்குது. அது எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்த்துறேன். அதன் மூலமா இன்னைக்கு பல லட்சக்கணக்கான பெண்கள் இயற்கையாக கணவன் மனைவிங்கிற பந்தத்துக்கு போறாங்க, இயற்கையா குழந்தை கிடைக்குது. அதுதானே பாட்டி தாத்தாலாம் அப்படிதானே பெற்றாங்க. இது வந்து இந்த திருமண பக்கம் எல்லாம் எல்லா மாவட்டத்திலையும் எங்கள் ஊரிலும்னு ஒரு டீ கடை ஓபன் பண்ற மாதிரி செயற்கை கருத்தரிப்பு மையம். அடுத்து பெண்களுக்கு வரக்கூடிய கேன்சர், மார்பகத்தை வெட்டி எடுத்துட்டு இந்த கர்ப்பப்பையை வெட்டி எடுத்துரு. இது ரெண்டு தானே எனக்கான லட்சணமே கர்ப்பப்பையும் மார்பகம் தான். இது ரெண்டையும் வெட்டி எடுத்து நான் ஆம்பளை பையன் மாறிக்கிறதா?